இப்போது இந்த பகவதி அம்மன் எழில் கொஞ்சம் பேரழகு. அப்பா உண்மையாகவே பாருங்கள், சங்கு சக்கரம். ஒரு பெருமாள் நின்றுருந்தால் எப்படிங்க இருக்கும்? ஹரி அப்படி நின்றுருப்பார், எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி அந்த அளவுக்கு உயரம். அதே மாதிரி சிரித்த புன்னகை, எழில் கொஞ்சம் அந்த சங்கு சக்கரத்தை தூக்கி, இதில் சூலாயுதம் வேற. அந்த அம்மனுடைய பச்சை பட்டுடுத்தி அம்மன் தரிசனம் தரும் காட்சி நேரம் உண்மையாகவே இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு புண்ணியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அறிவுறுத்தும் வகையில் இங்கே தேவதை காட்சி தருவது இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் என்ற அற்புத தகவலுக்காக இதோ அந்த சூலூர் பகவதியின் அற்புதமான தரிசனம். அஷ்டலக்ஷ்மியாக வடிவெடுத்த தாயே, அஷ்ட ஐஸ்வர்யம் தந்திடுவாயே. அஷ்டலக்ஷ்மியாக வடிவெடுத்த தாயே, அஷ்ட ஐஸ்வர்யம் தந்திடுவாயே. அழகிய பாலகனை இடையில் வைத்த தாயே, அகிலம் தழைத்திட அருள் தருவாயே. அழகிய பாலகனை இடையில் வைத்த தாயே, அகிலம் தழைத்திட அருள் தருவாயே. ஸ்ரீ லக்ஷ்மியே, ஓம் லக்ஷ்மியே, சந்தானமே வா லக்ஷ்மியே. சந்தான பாகியம் தந்தருளும் தாயே, சகல உலகமும் உன்னால் தானே. சந்தான பாகியம் தந்தருளும் தாயே, சகல உலகமும் உன்னால் தானே. மந்தார மலர் போலும் ஜொலி ஜொலிக்கும் தாயே, மாநில முந்தன் கை வண்ணம் தானே. மந்தார மலர் போலும் ஜொலி ஜொலிக்கும் தாயே, மாநில முந்தன் கை வண்ணம் தானே. ஸ்ரீ லக்ஷ்மியே, ஓம் லக்ஷ்மியே, சந்தானமே வா லக்ஷ்மியே. இந்த இடத்துல கன்னிகா பரமேஸ்வரி தாயார், அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு சுமங்கலி பாக்கியத்தையும், கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும். இந்த கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டோன்னே பெண்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எத்தனையோ ஆண்கள் மனசு விட்டு வெளியே சொல்ல முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. என்னப்பா இது கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நான் 68 வயது வரை திருமணமாகாத நபரை சந்தித்திருக்கிறேன். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவருக்கெல்லாம் அவர் மன இயக்கத்தோடு என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறது கூட வருத்தப்பட்டார். எடுத்த உடனே ஜாதகத்தை பார்க்கும்போது 68 வயசு அப்படின்னா அதெல்லாம் என்ன காரணம்? முறையான வழிபாடு இல்லாமல் போகிறது, முறையான திருமண விஷயத்தில் போன ஜென்மத்தில் செய்த வாக்கு மாற்றம். ஒரு திருமணத்துக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா மாறக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்நேரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த வாக்கு கொடுத்துட்டா எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலும் மாறக்கூடாது. அப்படி மாறும் பொழுது கண்டிப்பாக தாலி பாக்கியத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா கணவனுக்கு ஏதாவது தாலி கொடுத்துடணும், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படியெல்லாம் சூழ்நிலையில் நாங்கள் சாமிக்கு வேண்டிக்கிட்டோம். எந்த விதமான ஒரு வேதத்திலும் தனக்கு போட்டிருக்கக்கூடிய தாலியை தானமாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டுங்கிறது ஒரு சங்கல்பமே கிடையவே கிடையாது. அதனால் நிறைய பேர் உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அல்லது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, என் தாலியவாவது கொடுத்து காப்பாற்று, நீ வேண்டிக்கலாம் எப்படி வேணாலும். ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த தாலியை கொடுத்து வேண்டிக்கிறது அது மிகப்பெரிய தவறு. சில பேர் பார்த்திங்கன்னா தாலியை கழட்டி வச்சுருவாங்க, என்னமோ திருமண தோஷம்னு சொல்லி. ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறிவிட்டால் கடைசி வரை
அந்த மாங்கல்யத்தை சுமக்கக்கூடிய பாக்கியம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவதை கன்னிகா பரமேஸ்வரி. அந்த மாதிரி ஒரு அற்புதம். நிறைய பேர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுப்பாங்க. உடனே அந்த குங்குமத்தை எடுத்து தாலியில் வச்சுப்பாங்க. எங்கே முதல்ல வைக்கணும்? முதல்ல தாலியில் வைக்கணும், அப்புறம் தான் நெத்தியில் வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்கிற இந்து மதத்தில் அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும்போது நீ கலட்டி கொண்டே கோயிலுக்கு போடுறது அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு பரிகாரமே இல்லை. அதற்கு நீ வேண்டிக்கலாம். என்ன மாதிரி வேண்டிக்கலாம்? என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியாயிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு பாடி உன்னை மகிழ்விக்கிறேன். இசையால் வசமாகாத தெய்வமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் அதை பாடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரு நல்ல தினமும் ஒரு பாராயணம் சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் வேண்டிக்கலாம். அதெல்லாம் செய்கிறதில்ல. எல்லாம் கஷ்டமான வேலை. கலட்டி கொண்டே போட்டால் பரவாயில்ல, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சுமங்கலி பாக்கியத்தை, நித்திய சுமங்கலின்னு பேருங்க, இந்த கன்னிகா பரமேஸ்வரியை வணங்குவதால் திருமணமான பெண்களுக்கு நித்தியமாக சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், திருமணம் ஆக வேண்டிய கன்னியருக்கு அந்த சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம். உன்னை சரணடைந்தேன், நீயே கதி, சிவசக்தி என யாதரி. உன்னால் நான் என உருவாகிய பின்னர் என்னாலே ஒன்றேதடி. அன்னை நீ தரும் அமுதம் போதுமடி, வேறென்ன வேண்டுமடி. கண்ணில் ஒளி நீ ஓயாத ஓம் ஒலி பண்ணாக ஒலிக்குதடி. நான் யார் என்றதும் நீதான் நான் என்றே ஓடோடி வந்தாயடி. நீ யார் என்பதும் நெஞ்சில் நின்றதும் கண்டேன் கருணாகரி. தேன் போல் இனித்தது தேவினின் குரலது, வான்வழி வந்ததடி. ஏன் தானோ அது என்னுள் புகுந்ததடி, ஏழையன் பாக்யமடி. தந்தை நீயடி, சொந்தங்கள் நீதானடி. காயும் நீயடி, பழமும் நீயடி, விதைதானே மரந்தானடி. நீயே காற்றடி, நிலமும் நீயடி, நிலம் சூழ் நீருமடி. ஆகாயம் நீ, அக்னியதும் நீ, ஐம்பூதமானாயடி. எலும்பும் நீயடி, நரம்புகள் நீயடி, ரத்தம் தசை நீயடி. உடலும் நீயடி, உடலுக்குள் உரை உயிரும் நீ உண்மையடி. தோற்றம் வாழ்வு முடிவு எனும் மூன்றுமே தொடர்ந்தே நடக்குதடி. ஏற்றம் இரக்கம் எல்லாம் உன் கையிலடி, அம்மானை ஆட்டமடி. நண்பகல் மாலை இரவு என்று காலங்கள் தோற்றமடி.